இன்றைக்கி எல்லாருக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா சரியான ஸ்டாக்கை செலக்ட் செய்கிறது தான். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் எஃப்என்டோ ட்ரேடிங்காக இருக்கட்டும், இல்லை ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், சரியான நேரத்தில் சரியான ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறது. ஸோ இதுக்கான ஒரு 3-4 ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீக்ரெட்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். என்னோடய டெலகிராம் குரூப் ஸ்டாக் அப்டேட்ஸ், நியூஸ் இதெல்லாமே நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நார்மலாக நம்ம இப்போ வரைக்கும் எப்படி ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் வர ரெக்கமெண்டேஷன்ஸு, சோஷியல் மீடியா, டெலகிராம், ஃபேஸ்புக், இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வர ரெக்கமெண்டேஷன்ஸு, டெலிவிஷன், ஸோ இந்த மாதிரி நிறைய மெசேஜஸ், ஈவன் எஸ்எம்எஸ் மூலயமா கூட மெசேஜஸ் வருது. ஸோ அப்போது இது எல்லாத்தையும் வந்து நம்ம பிளைண்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அதுக்கப்புறம் லாஸ் வரும்போது நம்ம ஏன் இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு பெரிய அளவுக்கு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் வந்து டர்ன் ஆகிறோம். ஸோ அப்போ என்னென்னா, நம்ம ஒரு ஸ்டாக்கை இண்டிவிஜுவலாக நான் ஓனாக எப்படி செலக்ட் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது, ரொம்ப சீக்ரெட்ஸ் அப்படின்னா, இல்லை ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே ஸ்டாக்கை செலக்ட் பண்ண முடியும். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பல்க் டீல். நார்மலாக பல்க் டீலை பொறுத்த வரைக்கும், இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கில் வந்து பல்க் டீல் ட்ரேட் ஆகுது அப்படின்னா, அந்த ஸ்டாக்கில் எதாவது மூவ்மெண்ட் இருக்குமா, இன்ட்ராடேல என்ட்ரு ஆகலாமா, ஏதோ ஒரு ரேலி இருக்குமா, இல்லை ஃபால் இருக்குமா, இந்த மாதிரி மட்டும்தான் நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த பல்க் டீல் யார் பை பண்ணுறாங்க இல்லை செல் பண்ணுறாங்க, இதனால் அந்த ஸ்டாக்கோட இம்பேக்ட் என்ன மாதிரி சென்டிமெண்ட் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஒரு ஸ்டாக்கை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு லார்ஜ் வால்யூம் இல்லை வேல்யூக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது மேபி அது அவங்களோட வியூ வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கலாம். ஒரு ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் ஃபேக்டர்ஸை அனலைஸ் பண்ணி அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பல்க் டீல் ட்ரேட் ஆகும்போது அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணலாம். இது ஒரு ஃபேக்டராக பார்க்கலாம் ஒரு ஸ்டாக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு. இதில் யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ், எஃப்ஐஎஸ், டிஐஎஸ், ப்ரொமோட்டர் ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணுறது, பிளாக் டீல், பல்க் டீல், டிஸ்க்ளோஷர்ஸ், அதை அனௌன்ஸ் பண்ணும்போது யார் வாங்கியிருக்கிறாங்க, அதை யார் செல் பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லா விஷயமும் நம்ம அதில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, இன்சைடர் ட்ரேடிங். அதாவது ஒரு கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, அந்த கம்பெனியில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் இல்லை மேனேஜ்மெண்ட் ரிலேட்டிவ்ஸ், அதாவது ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணுற டிரான்சாக்ஷன், அந்த பர்டிகுலர் கம்பெனி, அதாவது அந்த கம்பெனியை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் இல்லை ட்ரேடர்ஸ், இதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டாக் ஐடியாஸை செலக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இன்சைடர் ட்ரேடிங், அதாவது இதில் என்னென்ன இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னா, கம்பெனி மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற ஒரு கீ பர்சன் கம்பெனியோட ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்னென்னா கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது, கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் ரொம்ப அண்டர் வேல்யூவில் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃப்யூச்சர் எக்ஸ்பான்ஷனுக்கான ஒரு நியூஸ் இருக்கலாம், இல்லை அடுத்த ஒரு 2 to 3 இயர்ஸில் கம்பெனியோட வளர்ச்சி எதிர்பாராத அளவுக்கு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னும் போது, அந்த கம்பெனிக்கு உள்ளே இருக்கிற இன்சைடர் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பல்க் அண்ட் பிளாக் டீல், இன்சைடர் ட்ரேடிங். மூணாவது, கம்பெனியோட ப்ரெஸ் ரிலீஸ். இப்போ நீங்கள் ஒரு 2-3 கம்பெனிஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் பார்க்கும்போது நிறைய சோஷியல் மீடியா இல்லை கம்பெனி பற்றின இன்ஃபர்மேஷன், ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் நமக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம ரிசீவ் பண்ண முடியும். NSEindia.com, BSEindia.com, இதில் சர்க்குலர்ஸ், டிஸ்க்ளோஷர்ஸ் வந்து ஒவ்வொரு கம்பெனியும் அவங்களோட ப்ரெஸ் ரிலீஸை நம்ம இங்கே வாட்ச் பண்ண முடியும். இது இல்லாமல் நம்ம சோஷியல் மீடியா மூலியமாக நம்ம என்ன பண்ணலான்னா, கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் கீவேர்டை போட்டு சர்ச் பண்ணும்போது அந்த கம்பெனி பற்றின பாஸ்ட் ப்ரெஸ் ரிலீஸில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, பிளாக் டீல், பல்க் டீல், கம்பெனி ஆர்டர்ஸு, எக்ஸ்பான்ஷன், அக்விசிஷன், டிமர்ஜர், ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒரு லாஸ்ட்டு ஒரு 6 monthsலேருந்து 1 yearக்கு கம்பெனி என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கிறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்டாக்கு நமக்கு ஷூட் ஆகுமான்றதை நீங்கள் டிசைட் பண்ணலாம். இதில் ரொம்ப முக்கியமான 4வது விஷயம் என்னென்னா, வால்யூம். ஸோ நான் கம்பெனியோட ஃபண்டமெண்டல், பல்க் டீல், பிளாக் டீல், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் பெரிய அளவுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணல, எனக்கு அதுக்கு டைம் இல்லை அப்படின்னா, ஸ்டாக்கோட லாஸ்ட்டு 1 year இல்லை 6 monthsல
ஆவரேஜ் வால்யூமை தாண்டி அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த ஸ்டாக்கு மேபி ஒரு பிரேக் அவுட் ஸ்டேஜில் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆகுதுன்னா வெறும் டெக்னிக்கலை பேஸ் பண்ணி மட்டுமே கூட நம்ம அந்த ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணலாம். ஸோ நம்மளோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணலாம். ஸோ ப்ரைஸ் மூமெண்ட், ப்ரைஸ் ஆக்ஷன், டெக்னிக்கல் இது எல்லாமே இந்த ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது 52 வீக் ஹை. நார்மலாக ஒரு ஸ்டாக்கு ஹையில் வந்து அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், லோவில் போனால் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த ஒரு சென்டிமெண்ட். பட் ஆனால் இன்றைக்கி கம்பெனியோட ஃப்யூச்சர் ப்ரைஸ் தான் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஒரு 1000 crore ஆர்டர் ஒரு கம்பெனி ரிசீவ் பண்ணாங்கன்னா இன்றைக்கி ஒரு 3% அந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஆர்டர் ரிசீவ் பண்ணி அந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணி பேமெண்ட்டை கிளைண்ட்டிட்ட இருந்து வாங்கும்போது தான் அந்த கம்பெனியோட ரியல் ப்ராஃபிட் ரியலைஸ் ஆகும். பட் ஆனால் அந்த ஆர்டர் இன்றைக்கி ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்கன்னும் போது அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஃப்யூச்சர் வேல்யூ தான் இன்றைக்கி ஸ்டாக் ஒரு ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ஒரு ப்ரீமியம் வேல்யூன்னு கூட சொல்லலாம். ஸோ அப்போ என்னென்னா இந்த 52 வீக் ஹைன்றது ஃப்யூச்சரில் இந்த ஸ்டாக் இன்னும் ஃபர்தர் எக்ஸ்பான்ஷனுக்கான சான்சஸ் இருக்குன்றதுக்கான ஒரு இண்டிகேட்டர் தான். ஸோ அப்போ என்னென்னா 52 வீக் ஹைன்றது எக்ஸ்பென்சிவ் மட்டும் நம்ம எடுத்துக்க தேவையில்லை, ஃப்யூச்சரில் அந்த ஸ்டாக் இன்னும் ஃபர்தராக ரைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது இப்போ நம்ம 3, 6, 12 மாதத்தோட கெய்னர் 3 மந்த்ஸில் ஒரு ஸ்டாக் எந்த அளவுக்கு ரைஸ் ஆகிருக்கு, அதில் யாரெல்லாம் வந்து ஃபண்டமெண்டலாகவும் நல்லா இருக்கிறாங்க, டெக்னிக்கலாகவும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஜோனில் இருக்குது, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அடுத்தது ரேட்டிங் ஏஜென்சிஸோட ரேட்டிங் அப்டேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு நியூஸ் அனௌன்ஸ்மெண்ட் அந்த கம்பெனி ஒவ்வொரு முறை ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது அதை பேஸ் பண்ணி ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ் வந்து ரேட்டிங் ரிவைஸ் பண்ணுவாங்க. குவார்ட்டர்லி ரிசல்ட்டு, அக்விசிஷன் நியூஸு, கம்பெனியோட டீமர்ஜர், மேனேஜ்மெண்ட் ரீஸ்ட்ரக்சரிங், இந்த மாதிரி சிச்சுவேஷனில் கம்பெனியோட ரேட்டிங் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அடுத்து ரொம்ப முக்கியமானது என்னென்னா கம்பெனியோட ஒவ்வொரு டேட்டாவும் அப்சர்வ் பண்ணணும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட்டாக ஸ்டாக்கை வந்து ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் அனலைஸ் பண்ணணும். இது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக இந்த 4-5 ஃபேக்டர்ஸ் ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். மேபி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னோடய டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் அப்டேட்ஸ், ஸ்டாக் நியூஸ் என்னோடய டெலகிராம் சேனல்லேருந்து நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.